ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் லன்ச் என்ன செஞ்சோம் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோவை தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதுமே டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலைக்கே நான் போவேன். டீ குடிச்சாயிடுச்சு. இப்போது சமையல் முடிச்சிட்டேன். முடிக்கும்போது நான் அதை லைவாக போட்டுட்டேன். லைவில் இன்றைக்கி என்ன சமையல்னா சிம்பிளாக தான் செஞ்சேன். ஏன்னா ஈவினிங் வந்து இன்னொரு பிளான் வச்சுருக்கேன், அதனால தான் குழம்பு எதுவும் வைக்கலை. இன்றைக்கி என்னன்னா தெரியுதுங்களா, லெமன் ரைஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் தானே செஞ்சேன். இதாங்க லெமன் ரைஸு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து ஏபியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஊருக்கு போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தார். அதில் அங்கே வந்து ஏபியில் வந்து இந்த மாதிரி ஊறுகாய்லாம் நல்லா சூப்பராக இருக்கும், மாங்காய் ஊறுகாய் காரசாரமாக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பாட்டில் வந்து மாங்காய் ஊறுகாய் தான் வாங்கிட்டு வந்தார். இப்போ லெமன் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கும் மாங்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கி லஞ்ச் அவருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் கட்டிடலாமா? பாக்ஸை கட்டிட்டு முடிச்சிடலாம். கேமரா சரியாக நிற்க மாட்டேங்குது. இருங்க, நான் கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது லெமன் ரைஸ் பார்த்தா ஒரு கையில் நான் வந்து கேமரா பிடிச்சிருக்கேன், அதனால் என்னுடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு சாப்பிடலாம். வெயிலுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து நல்லா இருக்குங்க, லெமனு. சரிங்களா? அதனால் லெமன் ரைஸ் எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு வந்து தனியாக கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு பொரியலும் கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் பிடிக்குமோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பிடிக்கும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சோண்டு ஊறுகாய் தான் போட போகிறேன். ஊறுகாய் வந்து அதிகமாக இல்லைங்க, அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இங்கே வந்து இருக்காதுன்னு சொன்னார். அதனால் நான் வந்து இப்போது கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. பார்க்கலாமா? மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, அதுவும் கட்டியாச்சு. மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டோமா? போட்டுட்டு இப்போலாம் பாக்ஸ் பண்ணி வைக்கலாம். முடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம், இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. எதனால் பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்கான்ட்டு. பண்ணியாச்சுங்க, பாக்ஸ் கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்கில் வச்சிடலாம். போட்டுட்டோமா? இப்போ வந்து பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் கட்டிட்டோம். சாரி, உருளைக்கிழங்கு வந்துட்டோம். உருளைக்கிழங்கு ஃப்ரையாக வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பாக்ஸ் எதப்பா உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்கு? அது கூட அதில் வச்சிடலாம். ஓகே, ஒரு பாக்ஸில் வந்து உருளைக்கிழங்கு வச்சுட்டு பேக் பண்ணிடலாம் நம்ம.
பேக் பண்ணியாச்சு. இப்போது பேக் பண்ணிவிட்டு கிளியராக தெரியுதுங்களா? இவ்வளோ நேரம் லைட் போடாமல் பண்ணிட்டேன். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, லைட் போடாமலே கிச்சனில் வந்து எங்களுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கும். அங்கே பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ வெளிச்சம் பாருங்கள். வெயிலில் எப்படி தெரியுதுங்களா ஜன்னல் வழியா? இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் வந்து கிச்சனில் லைட் போட தேவையில்லை. ஏன்னா சூரியன் வெளிச்சம் டைரெக்டாக வந்துடும். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணிட்டோம், பாக்ஸும் கட்டிட்டோம். இனி வந்து அவர் வந்து டைம் ஆகிடுச்சு, வேலைக்கு கிளம்புவார். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.